உங்களுக்காக இவ்ளோ பண்றேன், எப்ப பாரு முறைச்சிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பாசமா பேசுங்க, அப்பதான் நான் வருவேன். என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறியா? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டேன். பாசமா பேசுங்க, அப்ப நான் வந்து நிக்கிறேன். வெண்ணிலா வந்து நிக்கிறியாமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், முடிச்சிட்டு கிளம்பிடலாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்போ நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. என்னது? ஏன் 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 இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய், நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? ஆஹா. நீ அழகா இருக்கன்னு சொல்லிதான் தெரியணுமா? நீ தேவதை மாதிரி இருக்க. ஆரம்பிக்கலாமா? ம். நான் சொல்லி கொடுத்த போஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. வாங்க. ஓகேவா? தேங்க்ஸ் வெண்ணிலா. நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? மாமா போட்டோஸ் நல்லா வந்திருக்கா? சூப்பரா வந்திருக்குமா? ஹலோ, யாரு? ஹலோ சார், நான் உங்களுடைய போஸ்ட் பார்த்தேன். அதுல சில டிசைன் லெஹங்காஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஓகே, தேங்க் யூ so much. நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் சார். இந்த லெஹங்கா ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்? நாங்க சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துடுவோம். உங்களுக்கு எவ்வளவு பீஸுங்க தேவைப்படுது? 100 பீஸ் சார். 100 பீஸா? நான் உடனே உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறேன். ஓகே. உங்க டீடைல்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார், ஷேர் பண்றேன். தேங்க்யூங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன வெண்ணிலா, போட்டோ ஷூட் எல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு அத்தை. அவர் போட்டோ ஷூட் பண்ணதை நீங்க பார்த்திருக்கணும். எவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? நிஜமாவா? ஆமா அத்தை. எனக்கு அவர் சொன்னது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிச்சேன். அப்புறம் அவரே எனக்கு நெருக்கமா வந்து சொல்லி கொடுத்தாரு. நீ எதையும் சாதிப்பன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. அதனால தானே உன்னை ரியாவா நடிக்க சொன்ன. பாத்தியா, நாம நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. ஆமா அத்தை. அது மட்டும் இல்ல, ஷூட் முடியற வரைக்கும் அவர் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு. நான் நில்லுங்கன்னா நிப்பாரு, உட்காருங்கன்னா உட்காருவாரு. என்ன கொஞ்சம் சொன்னா கொஞ்சுவாரு. எதுக்குங்க இந்த சாக்லேட்? உன்னை மாடலா போட்டோ ஷூட் பண்ணல, அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்ம Dress எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, இத நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ ஸ்பீடா பிசினஸ் ஆனத என்னால நம்பவே முடியல. இதுக்கு நீயும் ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்தா. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். வேலையெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள்ல கடை ஓபனிங். மறக்காம வந்துடு. ஏய், என்ன ஹாப்பி நியூஸ் சொல்ற? நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். இல்லங்க, இத்தனை நாள் நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. ஆனா கடை போடுற அளவுக்கு வந்தாச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லாம பண்றது தப்புங்க. முதல்ல போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு, ஏதோ என் பிசினஸுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணிருக்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத.
இல்லங்க, உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா அத பார்த்து சந்தோஷப்படுற முத ஆளு அத்தை தான். அவங்க கிட்ட சொல்லாம எப்படிங்க? எங்க அம்மா கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். வருண், நம்ம வருண் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நாளைக்கு கடை ஓபனிங் வச்சிருக்காரு. என்ன சொல்ற? ஆமா பிரதர், வீட்ல யாருக்கும் சொல்லாம தனியா ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே ஓனர் ஆகிட்டாரு. அவரை பார்த்து நாம எல்லாரும் கத்துக்கணும். முக்கியமா நீங்க கத்துக்கணும். வான்மதி, கோவப்படாதீங்க பிரதர், உண்மையதானே நான் சொல்றேன். இப்ப பாருங்க, கௌதமும் நானும் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வரும் தனியா கடை திறக்க போறாரு. ஆனா நீங்க ச்சே பாவம், கடைசி வரைக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதுதான். ஓ, உங்களுக்கு சம்பளம் கூட கிடையாது. வெறும் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், அவ்வளவுதானே? ஆமா, இந்த சம்பளம் இல்லாம வேலை செய்யறவங்கள என்னமோ சொல்லுவாங்களே, அடிமை. இல்ல 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 இல்ல, கொத்தடிமை. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அது வந்து இல்ல மேடம், வருண் கடை திறக்கிறத பத்தி நாம சொன்னா நல்லா இருக்காது. நம்ம பையன் நம்ம கிட்ட சொல்லலைன்னு அத்தை ஃபீல் பண்ணுவாங்க. வருணே அத்தை கிட்ட சொல்லட்டும். வெண்ணிலா, என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை அத்தை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன் அத்தை. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. இவ்வளவுதானே? அதுக்கு என்னம்மா, தாராளமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன இவ காலையில ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வெண்ணிலா, என்னடி காலையிலே ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்லக்கா. வருண் தனியா பிசினஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாருல்ல. ஆமா, கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கு கடை ஓப்பனிங்க்கு பிளான் பண்ணியிருக்காரு.